அவர்கம் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் கடற்கரையோரங்களில் தாது மணல் சட்டவிரோதமாக எடுக்கப்படும் விவகாரம் குறித்து விவி மினரல்ஸ், டிரான்ஸ்வேர்ல்ட் கார்னெட் மற்றும் பீச் சாண்ட் மைன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் மீது தாமாகவே முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு விசாரணையில் அரசியல்வாதிகளின் பங்கு மற்றும் அதிகாரிகளின் பங்கு இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த வழக்கை தற்போது சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. அனைத்து ஆவணங்களையும் 4 வாரங்களில் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தாது, மணல் ஆகிய அரிய வகை மணல் கனிமங்களை எடுப்பதில் சட்டவிரோதமாக பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டிருக்கிறது என்றும் இந்த தாது மணல் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டும் தொடர்ந்து அதில் எடுக்கப்பட்டதில் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் ஆகியோரின் உடந்தை இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுவதாக இன்று அந்த மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சட்டவிரோதமாக தாது மணல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி இருப்பதன் மூலமாக இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள், அரசியல்வாதிகளின் பங்கு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் உண்மை விரைவில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நடைபெற்ற விசாரணை மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட நிறுவனங்கள், சீல் வைக்கப்பட்ட நிறுவனங்கள் உள்ளிட்டவை குறித்து விரைவில் அறிக்கையை சிபிஐயிடமே அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சிபிஐயும் இந்த விசாரணை அறிக்கை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட தாது மணலை எடுத்து அதை ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் தூத்துக்குடி துறைமுகம் வழியாக சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட விவகாரம் மற்றும் பல்வேறு கப்பல்கள் இந்த வழக்கில் பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட பிரச்சனை உள்ளிட்ட விவகாரங்களில் பல்வேறு தரப்பினர் தலையீடு இருப்பதை உணர்ந்திருப்பதால் இந்த உத்தரவை பிறப்பிக்க நேரிடுகிறது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தாது மணல் தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி மற்றும் சத்யபிரதா சாஹூ உள்ளிட்டோர் அளித்த அறிக்கை செல்லும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி மற்றும் சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட இந்த குழுவும் அறிக்கை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யார், யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, எத்தனை கோடி ரூபாய் வரை இதில் லஞ்ச பணம் கைமாறி இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் செல்லும் என்று அறிவித்து சிபிஐ விசாரணை நடத்தி விரைவில் உண்மைத்தன்மையை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுக்க வேண்டும் என்று சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.